ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்தி, இட்லி, தோசை, நான், ரொட்டி, ஊத்தப்பம், பூரி, பொங்கல், மெதுவடைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ருசியான சட்னி ரெசிபி பார்க்க போகிறோங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னிக்காகவே ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த சட்னி செய்கிறதுக்கும் ரொம்ப சுலபங்க. சட்னி பார்த்திங்கன்னா ஒரு 5-7 நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம். இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவோடு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம். இப்போ சட்னி சேர்த்துக்கு கடாயை சுடுபடுத்தி 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் காரத்துக்கு 4 வரமிளகாய், 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மிதமான தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு 3 நிமிஷம் போல் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் தேங்காய் துருவல் சேர்க்குறேன். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது வதக்கி கொடுத்துக்கலாங்க. இது கூடவே இந்த சட்னிக்கு தேவைக்கேற்ப கல்லுப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 30 செகண்டுக்கு வதக்கி கொடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது. இந்த சட்னியை பார்த்தீங்கன்னா தண்ணியாகவும் சாப்பிட்லாம், கெட்டியாகவும் சாப்பிட்லாம், ரொம்ப ருசியாக இருக்கும். இப்போ அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதோட ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ சட்னிக்கு தாளிப்பு கொடுத்துக்கலாம். தாளிப்பு கரண்டில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ருசியாக இருக்குங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க. 2-3 இட்லி சாப்பிட்றவங்க கூட இன்னும் 2 இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இந்த சட்னி ருசிக்காகவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க. சப்பாத்தி, ரொட்டி, பூரி, பொங்கல், மெதுவடை எல்லாத்துக்கும் இந்த ஒரு சட்னி இருந்தால் போதுங்க, அவ்வளோ ருசியாக இருக்கும். சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.